அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள். குறிப்பாக நமது கூட்டணியை சார்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திமுக வேட்பாளர்கள் பட்டியலை இன்று அறிவித்தார். கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளும் ஒவ்வொன்றாக வேட்பாளர் பட்டியலை அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய கட்சியின் சார்பிலும் வேட்பாளர் பட்டியலை விரைந்து அறிவிக்க வேண்டும். இன்றுதான் அதிகாரப்பூர்வமாக நமக்கான தொகுதிகளின் பட்டியல் கூட்டணி தலைவரால் அறிவிக்கப்பட்டது. வழக்கம்போல நாம் எதிர்பார்த்த சில தொகுதிகள் கிடைக்கவில்லை. குறிப்பாக அரூர் தொகுதியை கேட்டு பெறுவதற்கு இந்த முறையும் நாம் கடுமையாக போராடி பார்த்தோம். அது கிட்டவில்லை. அரூர் தொகுதியை சார்ந்த தோழர்கள், தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் இதற்காக மிகவும் வருந்தி தமது கவலையை வெளிப்படுத்தினார்கள். அவர்களுக்கு நான் ஆறுதல் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மொத்தம் 8 தொகுதி, அதில் 6 தொகுதிகள் தான் தனி தொகுதிகள். டெல்டா மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு தனி தொகுதியை பெறுவதற்கு எவ்வளவோ முயற்சித்தோம். கூட்டணி கட்சிகள் கேட்டு பெற்றுக்கொண்டன. அதைப்போல இந்த முறை தென் மாவட்டங்களில் ஒரு தொகுதியேனும் கிடைக்க வேண்டும் என்ற பெருமுயற்சியை மேற்கொண்டோம். பெரிய குளம் கிடைத்திருக்கிறது. மேற்கு மாவட்டங்களில் இல்லாவிட்டாலும் தருமபுரியிலாவது அரூர் தொகுதியை பெற வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஏறத்தாழ 2 மணி நேரம் அரூர் தொகுதிக்காகவே நாம் பேச வேண்டியிருந்தது. நமக்கு கொடுக்கக்கூடாது என்பதல்ல அவர்களின் நோக்கம். தொகுதி சூழல்களை கருத்தில் கொண்டு அவர்கள் எடுத்த சர்வே முடிவுகளை கருத்தில் கொண்டு சில தொகுதிகளை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள், சில தொகுதிகளை தவிர்த்திருக்கிறார்கள். ஆகவே அரூர் தொகுதியை நம்மால் பெற இயலவில்லை என்பதற்காக நான் பெரிதும் வருந்துகிறேன். இயக்கத் தோழர்கள் இதற்காக வருந்த வேண்டாம் என்று தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களை சார்ந்த தோழர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். குறிப்பாக அரூர் தொகுதியை சார்ந்த தோழர்களுக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நான் இந்த முகநூல் நேரலையில் 30ஆம் தேதி நடைபெறவிருக்கிற தமிழ்நாடு பார் கவுன்சில் தேர்தல் தொடர்பாகவும் விருப்ப மனுக்கள் அளித்த தோழர்களுக்கு சில தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் தான் இந்த இணைப்புக்கு வந்திருக்கிறேன்.
30ஆம் தேதி நடைபெறவிருக்கிற தமிழ்நாடு பார் கவுன்சில் தேர்தலில் நமது கட்சியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் வழக்கறிஞர் சுமதி அவர்கள் நூற்றி 24ஆம் எண்ணில் போட்டியிடுகிறார். அந்த எண்ணுக்கு நம்முடைய கட்சியை சார்ந்த வழக்குரைஞர்கள் தங்களின் முதல் வாக்கை ஃபர்ஸ்ட் ஓட் தவறாமல் அளிக்க வேண்டும். இந்த முறை நாம் தமிழ்நாடு பார் கவுன்சிலில் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் நான் இது குறித்து விரிவாக பேசியிருக்கிறேன். மீண்டும் நான் முகநூல் நேரலையில் அது குறித்து பேச தேவையில்லை என்று நம்புகிறேன். ஆகவே இயக்கத்தோழர்கள், வழக்குரைஞர்கள், நாளை மறுநாள் நடைபெறவிருக்கிற தமிழ்நாடு பார் கவுன்சில் தேர்தலில் தவறாமல் முதல் வாக்கை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வழக்குரைஞர்கள் சங்கமாக இருக்கிற சமத்துவ வழக்குரைஞர்கள் சங்கத்தின் முதன்மை செயலாளர் வழக்குரைஞர் பார்வேந்தன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களுக்கும் வேட்பாளரோடு பயணம் செய்து ஒவ்வொரு நீதிமன்ற வளாகத்திற்குள்ளும் வேட்பாளர்களை வழக்குரைஞர்களை சந்தித்து பார்வேந்தன் அவர்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர்ந்து வேட்பாளர் சுமதி அவர்களோடு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வாக்கு சேகரித்திருக்கிறார். ஆங்காங்கே வழக்குரைஞர்கள் மிகுந்த உற்சாகமான வரவேற்பை வழங்கியிருக்கிறார்கள். முப்பதாம் தேதி நடைபெறவிருக்கிற இந்த தேர்தலில் காலையிலேயே முற்பகலிலேயே தவறாமல் அனைவரும் முதல் வாக்கை 124ஆம் எண்ணில் பதிவு செய்ய வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு பார் கவுன்சிலில் அடியெடுத்து வைக்க வேண்டும். இது இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. எனவே வாக்குகளை சிதறவிடாமல் நம்முடைய வழக்குரைஞர்கள், நம்முடைய ஆதரவான வழக்குரைஞர்களை எல்லாம் நேரிலே சந்தித்து வாக்குகளை சேகரிக்க வேண்டும். ஒரு வாக்கை கூட சிதறவிடாமல் 124ஆம் எண்ணில் பதிவு செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இன்றைக்கு கட்டுக்கோப்பாக இருக்கிறது, வலுவாக இருக்கிறது, வெற்றிகரமாக இயங்குகிறது என்றால் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பகீரத முயற்சி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அது நிகழவில்லை. கட்டுக்கோப்பாக இந்த தேர்தலை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சந்திக்கிறது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் போது பங்கேற்ற எனவே இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் நாம் கட்சியின் மறுகட்டமைப்பு வேலையையும் சமகாலத்தில் மேற்கொண்டு வருகிறோம். நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் ஆகிய 2 மாதங்களுக்குள் இந்த வேலைகளை எல்லாம் முடித்து விடலாம் என்று எவ்வளவோ முயற்சித்தும் மார்ச் மாதம் வரையில் நீடித்துவிட்டது, நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இப்போது நான் தோழர்களுக்கு விடுக்கிற வேண்டுகோள், ஏப்ரல் 23ஆம் தேதி வரையில் சற்று பொறுமை காக்க வேண்டும். கிட்டத்தட்ட
160 மாவட்டங்களுக்கு மாவட்ட நிர்வாகங்கள் அறிவிக்கப்பட்டு விட்டன. இன்னும் 80-90 மாவட்டங்களுக்கு மாவட்ட நிர்வாகமே அறிவிக்க இயலாத நிலை உள்ளது. இந்நிலையில் எல்லோரும் ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்களின் பட்டியலையும் அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். முடிந்தவரையில் இன்னும் ஓரிரு நாட்களில் எவ்வளவு விரைவாக மாவட்ட நிர்வாகம், செயலாளர், பொருளாளர், துணை செயலாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர் என்கிற இந்த குழு விரைவில் அறிவிக்கப்படும். முடிந்தவரையில் அறிவிப்போம். இல்லை என்றாலும் கூட தோழர்கள் பொறுத்துக்கொண்டு பழைய பொறுப்பாளர்கள் அவரவர் பொறுப்பிலிருந்து அப்படியே இயங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாநில பொறுப்பாளர்களை கூட அறிவிக்க இயலவில்லை. எல்லாம் ஏற்பாடு செய்து அப்படியே இருக்கின்றன. அதை நான் மீளாய்வு செய்வதற்கு கூட, ஒரு முறை பார்ப்பதற்கு கூட நேரம் ஒதுக்க இயலவில்லை. ஆகவே இயக்கத் தோழர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், இதை அப்படியே ஸ்டேட்டஸ் கோ என்கிற நிலையில் வைத்திருப்போம். யார் யார் என்னென்ன பொறுப்புகளில் இருந்தீர்களோ அப்படியே இருக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகம் அறிவிக்கப்பட்டு ஒன்றிய நகர நிர்வாகம் அறிவிக்கப்படாவிட்டாலும் தோழர்கள் அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஒன்றிய செயலாளர்கள் இருந்தவர்கள் மாவட்ட துணை செயலாளர்களாக நியமிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த இடத்தில் காலியாக இருந்தால் அங்கே ஒன்றிய பொருளாளர், ஒன்றிய துணை செயலாளர்கள் அப்படியே அந்த நிர்வாகத்தை செய்ய வேண்டும். அந்த நிர்வாகத்தை துடிப்புடன் செயலாற்ற முன்வர வேண்டும். ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவுக்கு பிறகு நாம் இந்த மறுசீரமைப்பு பணிகளை உடனே தொடங்கிவிடலாம். 24ஆம் தேதியிலிருந்தே தொடங்கிவிடலாம். எல்லோருக்கும் பொறுப்புகள் அறிவிக்கப்படும். அத்தனை பேருக்கும் பொறுப்புகள் அறிவிக்கப்படுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாம் செய்திருக்கிறோம். ஏராளமான துணைநிலை அமைப்புகளுக்கு இன்னும் பொறுப்பாளர்கள் நியமிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே ஒன்றிய நகர பேரூர் ஆகிய பொறுப்புகளுக்கான பட்டியலை இப்போதே அறிவிக்க வேண்டும் என்று தோழர்கள் சிலர் வற்புறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்போது என்ன நிலையில் நிர்வாகம் அல்லது பொறுப்பாளர்கள் இருக்கிறீர்களோ அவர்கள் அப்படியே தேர்தலை சந்திக்க வேண்டும். பிரச்சனை இல்லாமல், ஒருவருக்கொருவர் முரண்பட்டுக் கொள்ளாமல் ஒற்றுமையாக இருந்து தேர்தல் களத்தில் கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்கு கடுமையாக உழைக்க வேண்டும். நம்முடைய 8 தொகுதிகளிலும் 8க்கு 8 வெற்றி பெறும் வகையில் பணியாற்ற வேண்டும். போன முறை 6க்கு 4 வெற்றி பெற்றோம் என்பது பெரிய வெற்றியாக பலராலும் பேசப்பட்டது. இந்த முறை நாம் 8க்கு 8 வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே தோழர்கள் அந்த 8 தொகுதிகளிலும் ஒற்றுமையாக இருந்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும். பிற தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்கு கடுமையாக உழைக்க வேண்டும். ஒவ்வொரு தேர்தலும் நம்முடைய வலிமையை உணர்த்துவதற்கான ஒரு களம், நம்முடைய வாக்கு வங்கி சக்தியை உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு, தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு, தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழியை தீர்மானிக்கிற ஒரு மகத்தான சக்தி என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. ஆகவே இந்த தேர்தலில் நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமல்ல, ஒரு சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு இந்த இயக்கம், அதாவது கூட்டணி என்கிற இந்த கூட்டு இயக்கம் பாதுகாப்போடு ஒற்றுமையாக இயங்குவதற்கு
கட்டுக்கோப்பாக இயங்குவதற்கு நம்முடைய பங்களிப்பு மகத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் தலை நிமிர்ந்து பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். நமக்கு எத்தனை இடங்கள், ஏன் இவ்வளவு குறைந்த இடங்கள் என்கிற விவாதம் பெரிய அளவிலே நடந்தேறின. அது குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சில விளக்கங்களை தந்திருக்கிறேன். மீண்டும் மீண்டும் அதை பேச வேண்டிய அவசியமில்லை என்று நான் கருதுகிறேன்.